குட்டா இருக்கும்ட்டு ஜீசஸ்க்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். நம்ம பேடா பண்ண ஜீசஸ்க்கு நம்ம கம்மியா பிடிக்கும். நம்ம எல்லாரும் ஈஸியா நம்ம விஷயம் நமக்கு தேவைனால நம்மளோட சக்சஸ்னால மத்தவங்க லவ் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ரோமன் நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்தினா ஜீசஸ் நம்ம கரெக்டா இருக்கணும், அப்பதான் ஜீசஸ்க்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஜீசஸ்க்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் கிட்ட நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் மறைக்காம, இல்லைன்னா நம்ம எல்லாம் மாறிட்டோம் அப்படின்னு அடிக்காம உண்மையா இருக்கும்போது கிருபை வரிசை. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா பைபிள்ல இருந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஜூடஸ் தான் பைபிள்லயே ரொம்ப ஹேட்டன் பர்சன். ஜீசஸ விட்டு கொடுத்தவங்க. உண்மையிலேயே நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட நம்ம எல்லாருமே விட்டு கொடுத்துருப்போம் தான். ஜூடஸ பத்தி நம்ம ரீட் பண்ணும்போது ஈஸியா நடிக்கலாம். அவன் இடத்துல நான் இருந்தேன், நான் அதை கண்டிப்பா செஞ்சிருக்கே மாட்டேன். ஆனா ஒரு தடையும் கீழ்ப்படிக்கு பதிலா நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்யறோம். அல்லது செய்யணும்னு நினைக்கிற வித எதை செஞ்சா நம்ம பெருசாலும் பார்க்கணும். நம்ம செய்யறது தப்புன்னு பேசாம அதுக்கு பதிலா செய்யற தப்பு காலேட்டுன்னு பேசுவோம். இது எல்லாமே விட்டு கொடுத்துதான். இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஜீசஸ்க்கு மேல நம்ம நினைக்கிற இது எல்லாம் பாவம் தான். Matthew 26 நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஜீசஸ் 30 pieces ஆஃப் சில்வர் காயினுக்கு விட்டு கொடுத்துறாரு ஜூடஸ். ஜூடஸ் ஜீசஸோட சேர்ந்து நடந்தவங்க. ஜீசஸ் பண்ண மிராக்கிள்னா பார்த்தாங்க. ஜீசஸ் பண்ற டீச்சிங் எல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க. ஆனா டெம்பரரி விஷயத்துக்கு ஜீசஸ விட்டு கொடுத்துட்டாங்க. ஜீசஸ விட்டுட்டாங்க. இல்ல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சில நேரத்துல அந்த 30 pieces சில்வர் காயின் வச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம எல்லாரும் செய்யறாங்கன்ட்டு நம்ம செய்யலாம், இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ட்டு இருக்கலாம், இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப போகிற பாவமா விஷயமா இருக்கலாம். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, ஜீசஸ்க்கு தெரியும் நம்மளை விட்டு கொடுக்க போனான்ட்டு. ஆனாலும் ஜீசஸ் அவனோட காலை வாஷ் பண்ணாங்க. இதுதான் நம்மள யோசிக்குது. ஜூடஸ் ஜீசஸ ஹர்ட் பண்ண போறான்ட்டு தெரிஞ்சோம். ஜீசஸ் அவன் மேல அன்பா இருந்தாங்க. அதனால நம்ம ஜூடஸ பத்தி குட்டா பேடா யோசிக்க பதிலா நம்ம பத்தி யோசிக்கணும். நம்ம எல்லாருமே ஜீசஸ ஒரு நேரத்துல விட்டு கொடுத்துருக்கோம், நம்மளோட பெருமைனால, நம்மளோட சாய்ஸஸ்னால. ஆனா வித்தியாசம் என்னன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அதுதான். ஜூடஸ் ஜீசஸ விட்டு தூரமா ஓடி போயிட்டான். அதே மாதிரி பீட்டரும் ஜீசஸ விட்டு கொடுக்கதான் செஞ்சாங்க. ஆனா ஜீசஸ் கிட்ட அவங்க ஓடி போயிட்டாங்க. நம்மளுக்கு கிராஸ் அதான் சொல்லி தருது. நம்ம ஜீசஸ விட்டு கொடுத்தாலும் ஜீசஸ் நம்ம மேல அன்பதான் இருக்காங்க. விட்டு கொடுக்கறதுனால கிருபை போயிடல, இங்கதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்க லைஃப்ல சொதப்பி வச்சிருந்தீங்களா? நம்ம ஜீசஸ விட்டு ரொம்ப தூரமா போயிட்டோம்னு நினைச்சோம்னா ஜீசஸ் கிட்ட ஓடி போங்க. நம்ம எவ்வளவு சொதப்பி வச்சிருந்தாலும் நம்ம சூஸ்